கலிமா என்ன, கலிமாவுடைய நோக்கம் என்ன, ஷேகுமார்கள் சொல்லுவாங்க, மஹ்லூக் சே கட்டுனா ஹக் சே ஜூட்டுனா, படைப்புகளை விட்டு நீங்குவது, படைப்புகளோடு உள்ள தொடர்பை துண்டித்துக் கொள்வது, இறைவனோடு ஒட்டி கொள்வது, இதுதான் களிமா சொல்லுது. இப்ப லா இல்லை, ஆரம்பமே எப்படிதான் வருது, களிமா இல்லை. ரெண்டாவது என்ன, இல்லல்லா, அல்லாவோடு தான் எனக்கு தொடர்பு. இது எல்லாம் சேர்ந்துதான் களிமா லா இலாஹ இல்லல்லா. இப்ப எல்லா நபிமார்களும் எல்லா வலிமார்களும் மக்களை அல்லாவோடு சேர்ப்பதற்காகத்தான் பாடுபட்டாங்க. இனிமே நபிமார்கள் இல்லை, ஆனால் வலிமார்கள். நாம நபியாக முடியாது, ஆனால் என்ன ஆகலாம், வலியாக. இறைவன் என்று சொன்னால் இரண்டு விஷயம், ஒன்று வணக்கத்திற்கு தகுதியானவன், இரண்டாவது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய. அப்ப அல்லாஹ் இறைவன் என்று சொன்னால் அவனுக்கு இரண்டு முகம், இரண்டு பக்கம். ஒன்று நாம அவனுக்கு செய்வது, இன்னொன்று அவன் நமக்கு செய்வது. எல்லாமே அல்லாஹ் தான் கொடுக்கிறான் என்று நம்முடைய கல்வில் தெல்ல தெளிவாக ஆயிருச்சு. நமக்கு எந்த என்ன கிடையாது, நம்ம அவர் கொடுக்குறா இவர் கொடுக்குறா நம்ம மனசுல இல்லவே இல்லை. கல்வில எந்த கசடும் இல்லாமல் தெளிவாகிவிட்டால் நம்ம விளங்கிக்கலாம். அப்ப நாம அவுலியாவா ஆகிட்டோம். அப்ப இந்த இரண்டுக்கும் இப்ப அல்லாதான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அல்லாதான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். நான்கு தகுதிகள் இருக்கு. ஏன் அல்லாஹ்தான் வணங்கணும், அடுத்தவங்களை வணங்கக்கூடாது? காரணம் சொல்லணும் இல்ல. இப்ப வணக்கம் யாருக்கு மட்டும்தான், அல்லாஹ்விற்கு மட்டும்தான் என்று சொன்னால் அதற்கு ஏன் அல்லாஹ் மட்டும்தான் தகுதி, ஏன் அடுத்தவங்களை வணங்கக்கூடாது? 4 காரணம். எல்லாரும் சொன்னாங்க. நம்ம மதரசால மக்தபுல சின்ன வயசுல ஓதுற காலத்துல இருந்து எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை சொல்லி தந்தாங்க. ஆனா அதுக்குள்ள தகுதி என்னன்னு சொல்லி தந்தாங்களா? ஏன் அல்லாஹ் தான் வணங்கணும் அதை சொல்லி கொடுத்தாங்களா? இதே இப்படியே மரசல ஓதுனதை வச்சுக்கிட்டே மௌத்து வரைக்கும் காலத்தை ஓட்டிடுறாங்க. அதனுடைய 2வது பாகம் அதையும் சொல்லி கொடுத்து, அதுக்குள்ள காரணங்கள், அதுக்குள்ள தகுதிகள், அதையும் நமக்கு சொல்லித்தராங்க. இந்த பாடங்கள் இங்க மட்டும் இல்ல, கபூரிலும் வரும். கபூர்ல மட்டும் ஹாலிக்கு வேற ஆள் ஆயிடுவாங்களா? நம்ம மஹ்லூக் இல்லைன்னு ஆயிடுவோமா? இல்ல மாலிக் வேற ஆள் ஆயிடுவாங்களா? கபூர்லையும் ஹாலிக் அல்லாதான், மாலிக் அல்லாதான், ராஜிக் அல்லாதான், ஹாக்கிம் அல்லாதான். நாளை ஆகிரத்துல போனோம், அங்கேயும் ஹாலிக் யாரு தான். எங்கனாச்சும் இது மாறுமா? இந்த பாடம், இந்த பாடத்துக்கு முடிவே கிடையாது. ஸ்கூல் பாடம் ஏபிசிடி அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். அங்க மேல ஏபிசிடி படிச்சு ஏபிசிடி தெரியுமா சொல்லு, எல்லாம் கேட்க மாட்டான். கபூருக்கு போனோன்னு ஏபிசிடி இல்லை கேட்பானா? ஆனா இந்த பாடம் யாரு, உன்னுடைய ஹாலிக் யாரு? சரி, இந்த பாடம் எது வரைக்கும் இருக்கும், எது வரைக்கும் நாம ஹயாத்தோட இருக்கிறோமோ அது வரைக்கும் இந்த பாடம் நமக்கு தேவைதான். நாம எது வரைக்கும் ஹயாத்தோட இருப்போம்? மனிதனுக்கு முடிவே இல்லை. துனியா, கபரு, ஆகிரத், அவ்வளவுதான். ஆகிரத்துல போயிட்டு அவ்வளவுதான். அதுக்கு என்ன கிடையாது, முடிவே இல்லை. ஈமான் நம்ம கூட தான் இருக்கும், அமல் இருக்காது. அங்க போயிட்டு தொழ வேண்டிய அவசியம் இல்லை, தொழுக விட்டுறலாம். ஆனா ஈமானை விட்டுற முடியுமா? அங்க போன பிறகு 2 அல்லாஹ், 4 அல்லாஹ், அல்லாஹ் ஹாலிக்கு நானும் ஹாலிக்கு, அல்லாஹ் மாலிக்கு நானும் மாலிக்கு, அங்க போய் மாத்திக்கலாமா? எங்க போனாலும் இது என்ன செய்ய முடியாது, இதுக்கு மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை.